அவ்வளோ முக்கியமான ஒரு தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதை பற்றி கேள்வி கேட்டால் அடானின்னு ஆரம்பிச்சா அப்படி போகிறாரு. ராமதாஸ்ன்ற பேரை கேட்டோன்னா திரும்பி வந்து அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாரு. இது என்ன மாதிரியான பதில்? என்ன அலட்சியம் உங்களுக்கு? நார்த் தமிழ்நாட்டை ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தைலாபுரத்தில் போய் தவம் இருப்பீங்க. அவர் வரமாட்டார் ஐயா, இவங்க தான் ஒரு நாள் வரமாட்டார், இவங்க தான் போனோம். அதானி விவகாரம் அதில் பார்த்திங்கன்னா இப்போது அது திமுக வரைக்கும் தமிழ்நாடு வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி கேள்வி கேட்கும்போது பார்த்திங்கன்னா முதலமைச்சர்கள் அவர்கிட்ட வந்து செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்லாமல் கடந்து போகிறாரு. அது மட்டும் கிடையாது, திரு ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையை பற்றி கேட்கும்போது போனவர் திரும்ப வந்து அவர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காரு, அதனால் டெய்லி ஏதாவது அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு, அதை பற்றிலாம் பேச முடியுமா அப்படின்ட்டு போகிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? திரு ராமதாஸ் அவர்கள் கலைஞர் கருணாநிதிக்கு அடுத்தபடியாக ஒரு அறிவார்ந்த அரசியல் தலைவர்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் தற்பொழுது இருக்கும் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் தான். அவர் மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். 1000 விமர்சனங்களை சொல்லலாம், நானும் சொல்லுவேன். ஆனால் அவர் ஒரு மூத்த அரசியல் தலைவர். தமிழ்நாட்டின் அரசியலை செதுக்கியதில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ராமதாஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டு சுமத்துபவர்கள் கூட அவருடைய அறிக்கைகள் மீது ஒரு வார்த்தை குறை சொல்ல முடியாது. அவரோட எந்த அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் விரிவாக இருக்கும். அவர் மட்டும்தான் முதல்ல இந்த இஷ்யூவை பேசினாரே, அதான் விவகாரத்தை. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் கூட பின்னாடி தான் பேசினாரு. 3 நாட்களுக்கு முன்பாக திரு ராமதாஸ் அவர்கள் அறிக்கை அளித்திருக்கிறார். விரிவான அறிக்கை, ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. ஏற்கனவே மின்வாரியம் நஷ்டத்தில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் மின்வாரியம் அந்த SCCA என்ற சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. அந்த சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் லிமிட்டடிடமிருந்து மாநில அரசுகள் மின்சாரம் வாங்குவதற்காக அதானி லஞ்சம் கொடுத்தார் என்று தான் அமெரிக்காவில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பெயரும் அந்த அமெரிக்க குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு நடுவே முதல்வர் அவர்களை கௌதம் அடானி வீட்டில் வந்து சந்தித்தார் என்று ஊடகங்களில் செய்தி வந்துள்ளது. அதை முதல்வர் தரப்பிலிருந்து இதுவரை மறுக்கவில்லை. ஸோ இது தொடர்பாக இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன? அந்த SCCA லிமிட்டடோட தமிழக அரசின் மின்வாரியம் போட்ட ஒப்பந்தம் என்ன என்ற விவரங்களை வெளியிட வேண்டும்னு சொல்கிறாரு. இதை வந்து அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு சொன்னார்னா இது என்ன மாதிரியான பதில்? அவர் ஒரு முதலமைச்சர் இல்லையா? யாரு கேட்டாலும் பதில் சொல்லணும். நீங்கள் இதை புரிஞ்சுக்குங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் நீங்கள் யாரு கேட்டாலும் பதில் சொல்லணும். பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கீங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதை பற்றி கேள்வி கேட்டால், அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வேறு ஏதோ மழை வெள்ளம் அப்படின்னு சொன்னோன்னே, மழை வந்தாலும் வரலனாலும் நாங்கள் தயாராக இருக்கோம், இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் ஜாலியாக பதில் சொல்லுவார் அவர். இப்போ அவர்கிட்ட இந்த கேள்விக்கு பதிலாக, சார் திராவிட மாடல் ஆட்சி தொடர்பாக இந்த இந்தியா டுடே வெளியிட்ட ஒரு கருத்து கணிப்பில் வந்து தமிழ்நாட்டுக்கு 4வது இடம் கிடச்சிருக்குன்னு சொன்னால், ஆமாம் வர இருக்குதுன்னு சந்தோஷமாக சொல்லுவார். சொல்லிட்டு 2 ஆக போட்டுக்குவார் கடைசியா. இப்ப இந்த இஷ்யூ வந்து ரொம்ப முக்கியமானது. இது தொடர்பா செய்தியாளர்கள் கேள்வி கேட்பாங்க. அப்ப அதுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகி வரலையா? அதை தவிர்க்கிறாரு. அடானி பத்தி கேள்வி கேட்டால் பதில் சொல்லாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் அடானின்னு ஆரம்பிச்சோன்னு அப்படி திரும்பி போனார். கவனிச்சிங்களா? அது வரைக்கும் நல்லா ரொம்ப ஈகராக கேட்டுட்டு இருக்காரு. அடானின்னு ஆரம்பிச்சோன்னு அப்படி போறாரு. ராமதாஸ்ன்ற பேரை கேட்டோன்னா திரும்பி வந்து அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்றாரு. இது என்ன மாதிரியான பதில்? என்ன அலட்சியம் உங்களுக்கு? திமுக எங்கப்பா போய் நிற்கும்? தைலாபுரத்தில் ராமதாஸ் அவர்கிட்ட நிற்குமா நிற்காதா? நிற்கும். இன்னும் 2 நாட்களில் அந்த வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் திறக்க இருக்கிறது. அவரோட ஒரே மேடை ஏற வேண்டும். அந்த நேரத்தில் இப்படி பேசலாமா? ஒரு முதல்வர் பேசலாமா? இப்படி என்ன ஆணவமான பதில் இது? அவருக்கு ஒரு வேலை இல்லைன்னா அவரோட வேலை இதுதான் ஒரு வேலை. வேலை வெட்டி இல்லாமல் அவர் அறிக்கை விடல. இது அவரோட வேலை. திரு ராமதாஸ் அவர்களின் வேலை, அத்தனை பேரின் வேலை. இன்னும் சொல்ல போனா மீண்டும் மீண்டும் ஊடகங்களில் செய்தி வந்துட்டு இருக்கு. அடானி வந்து வீட்டில் பார்த்தாருன்னு. அமெரிக்க நீதிமன்றத்தில் தமிழ்நாடு பேர் இருக்கா இல்லையாப்பா? நம்ம விரிவாக பேசியிருக்கோம் நம்ம சேனலில் இல்லையா? எந்த கான்டெக்ட்ல தமிழ்நாட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு விரிவாக பேசியிருக்கோம். இப்படி இக்னோர் பண்ணிட்டே போக முடியுமா? ஒரு முக்கியமான இஷ்யூ அவங்க அட்ரஸ் பண்ணி தானே ஆகணும். அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். தவிர்த்துக்கிட்டு நீங்கள் ஓட முடியாது. கேட்டால் அப்புறம் அதற்கு பிறகு வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சர் பதிலளித்திருக்கிறார் அப்படின்றார். நீங்கள் முதலமைச்சருங்க. நீங்கள் முதலமைச்சர். ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது ஜெயிலில் இருந்தார் அந்த அமைச்சர். அவருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தான் பொறுப்பு. அதானியோட இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சமயத்தில் மே மாதமும் ஜூலை மாதமும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ ஜெயிலில் இருந்தார் செந்தில் பாலாஜி. நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஒரு கேள்வி கேட்டார்னா, இல்லைங்க அவர் கூறுவதில் உண்மை இல்லை. செந்தில் பாலாஜி சொன்ன பதிலே சொல்லலாம், தவறு இல்லை. நாங்கள் SCCA கூட தான் ஒப்பந்தம் போட்டிருக்கோம்.
அடானி கூட நேரடியா ஒப்பந்தம் இல்லை. ஜெகன்மோகன் ரெட்டி அந்த பதில் தான் சொல்லியிருக்காரு. நீங்க அதை சொல்லுங்க. அவருக்கு வேலை இல்லைன்றது எங்கிருந்து இவருக்கு இவ்வளவு ஆணவம் வருதுன்றதான் எனக்கு தெரியல. எத்தனை முறை போய் துரைமுருகனை விட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு தவிச்சிருக்காங்க தெரியுமா? நார்த் தமிழ்நாட்டை ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க தைலாபுரத்தில் போய் தவம் இருப்பீங்க. அவர் வரமாட்டார் ஐயா.